Hello everyone. Last videoல உங்க ஃபேஸ்க்கு செட் ஆகுற மாதிரியான ஹேர் கட்ஸ் அண்ட் பேசிக் கட்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல போஸ்ட் கட் அண்ட் ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் மெயின்டெனன்ஸ் பத்தி பார்க்கலாமா? உள்ள ஹேர் கட் பண்ணி ப்ராப்பரா செட் பண்ணும்போது சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் அண்ட் ஷைனா இருக்கிற உங்க ஹேர் வீட்டுக்கு போனதும் சேஞ்ச் ஆகுதா? அதை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு உங்க ஹேருக்கு செட் ஆகுற மாதிரியான ஷாம்பு, கண்டிஷனர், ஹேர் மாஸ்க் ஆர் எனி சீரம் யூஸ் பண்ணுங்க. இது உங்க ஹேரை ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் அண்ட் ஷைனா மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேர் வாஷ் பண்ணிட்டு அடிக்கடி ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ற ஆளா நீங்க, சோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஹேர்ல உள்ள லேயர் ரொம்பவே வீக் ஆயிடும். இதனால ஹேர் ஃப்ரிஸி அண்ட் டேமேஜ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் நீங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. உங்களோட ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையா இருக்குன்னு 2-3 டேஸ்க்கு ஆயில் சோக் பண்ணி பாத் பண்ற ஆளா நீங்க, அப்ப அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல ஆட்டோமேட்டிக்காவே செபாசியஸ் கிளாண்ட், அதாவது ஆயில் செக்ரேஷன் இருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ணும்போது நம்மளோட ஸ்கேல்ப்ல இச்சிங் அண்ட் ஆயில் டேண்ட்ரஃப் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இதை அவாய்ட் பண்றதுக்கு ஸ்கேல்ப் சீரம் அண்ட் ஹேர் சீரம் யூஸ் பண்ணுங்க. என்னதான் அவுட் கேர் மெயின்டைன் பண்ணாலும் இன்டேக்கா சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணுங்க. அதுல ரொம்ப முக்கியமானது நல்ல உணவை சாப்பிடுறது, கரெக்டான டைமுக்கு தூங்குறது. இது ரெண்டையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அட்வான்ஸ் ஹேர் கட் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.